வணக்கம் மக்களே. முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் மற்றும் கலால்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு கடுமையான சிக்கல் இருக்கார். இன்றைக்கி கிட்டத்தட்ட 51 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தியிருக்காங்க. கடந்த ஆட்சியில் மின் மாற்றிகள் கொள்முதல் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய இந்த அலுமினியம் இன்சுலேட்டர்ஸ் அதை வாங்கினதில் ப்ரொக்யூர் பண்ணதில் கொடுக்கப்பட்ட டெண்டரில் மிகப்பெரிய அளவில் முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டெண்டரில் பங்கேற்ற டெண்டர்தாரர்கள், ஒப்பந்ததாரர்கள் மற்றும் அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய மேனுஃபேக்சரர் இப்படி பல்வேறு இடங்களில் கிட்டத்தட்ட 51 இடங்களில் இன்றைக்கி காலை முதல் கடுமையான சோதனை நடந்திருக்கு. மிகப்பெரிய அளவில் செந்தில் பாலாஜி தரப்பு இந்த சோதனையால் மிகப்பெரிய அளவில் ஒரு அச்சத்தில் இருப்பதாக செய்தி வருது. மேலும் செந்தில் பாலாஜியோட தனிப்பட்ட உதவியாளர் அவர் தான் மிகப்பெரிய அளவில் பல்வேறு விஷயங்களில் ஈடுபட்டவர். அவருடைய பேரை சொல்ல விரும்பலை. அவரே மிகப்பெரிய அளவில் டார்கெட் செய்திருக்காங்க. அவரை விசாரணை வளையத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவர்கிட்ட கிட்டத்தட்ட 4 மணி நேரம் இன்று விசாரணை செய்யப்பட்டார். ஒரு மிகப்பெரிய அளவில் அவரை உள்ளே தூக்கி போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு லெவலில் இருக்காங்க. ஏற்கனவே ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை பண்ணுது, இன்னொரு பக்கம் அமலாக்கத்துறை விசாரணை பண்ணுது. இன்னைக்கு 51 இடங்களில் கிட்டத்தட்ட 1058 கோடி அளவுக்கு ஒரு ஊழல் நடந்திருக்கு. ஸோ இந்த ஊழல் சம்பந்தமான ஒரு மிகப்பெரிய விசாரணை வளையத்திற்குள் செந்தில் பாலாஜி கொண்டிருக்கார். செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் மீண்டும் அடுத்து தொடர்ச்சியாக சிக்கல் வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய சிக்கலில் இருக்கார். இன்னமும் குறைந்தது ஒரு 15 ஆண்டுகள் தாவேக்காக தான் ஆட்சியில் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி எதிர்கொள்வது? 15 ஆண்டுகள் விடுங்க, இன்னும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எப்படி அரசியல் செய்ய முடியும்? எப்படி இது பண்ண முடியும்? உள்ளத்துக்கு போட்டாங்கன்னா அரசியல் எதிர்காலமே போச்சே, வாழ்க்கையே போச்சே. ஸோ அப்படிங்கிற ஒரு நிலைமை, ஒரு கண்டிஷனில் இன்றைக்கி அண்ணன் செந்தில் பாலாஜி வந்திருக்காரு. ஸோ அவர் மிகப்பெரிய அளவில் அப்ரூவர் ஆக போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் அவர் செய்ய மாட்டார், அவர் பாஜகவிற்கு போவார், பாஜகவில் போகிறதுக்கு தான், பாஜகவில் இணைவதற்கு தான் டெல்லி தலைமை கூட பேசிட்டு வர்றார் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு செய்திகள் வந்து கொண்டிருக்கு. ஸோ என்ன நடக்குது செந்தில் பாலாஜியை சுற்றி? ஏன் செந்தில் பாலாஜி குறிவைக்கப்படுறார்? அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். செந்தில் பாலாஜி அவர் முன்னாடி இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா பாஜகவிற்கு போகிறது, இன்னொன்று அப்ரூவர் ஆகிறது. 2வது ஆப்ஷனை கண்டிப்பாக அவர் செய்ய மாட்டார். செஞ்சார்னா அது அவருக்கே வினையாக மாறும். அவர் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் பாஜக கூட இணைகிறது தான். திமுகவில் ஆல்ரெடி இருக்கார், அதிமுகவுக்கு போக முடியாது. போனால் பாஜக தான் அரசியல் அதிகாரத்தோடு இருக்குது. ஸோ அவர்களால் மூலம் தான் இவரால் ஏதாவது சாதிக்க முடியும். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி இருக்கார். பாஜகவுடைய டெல்லி தலைமையில் பலமுறை அவர் பேசியிருக்கார், பலமுறை தொடர்பு கொண்டு பேசியிருக்கார். நான் உங்கள் கட்சியில் இணைகிறேன், உங்கள் கட்சியை தமிழகத்தில் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்கிறேன், உங்கள் கட்சிக்கு என்னென்ன விஷயங்கள், அடிப்படை விஷயங்கள், என்னென்ன விட்டமின் பால் இருந்து என்னென்ன கொடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே நான் செலவு செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறதுல ஒரு டெல்லி மேலிடத்தில் பேசியிருக்கார். ஸோ இதையெல்லாம் ரொம்ப கனிவுடன் கேட்டுக்கொண்ட டெல்லி பாஜக இதுவரைக்கும் எந்த முடிவை சொல்லலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் ஜோசப் விஜய் தலைமையிலான ஆட்சி மத்திய அரசுடன் நாங்கள் இணக்கமாக தான் போவோம், மத்திய அரசை கண்ணை மூடிக்கொண்டு எல்லா விஷயத்துக்கும் எதிர்க்க மாட்டோம், பிரச்சனை ரீதியிலானதான் அணுகுமுறை இருக்கும், சும்மா கண்ணை மூடிட்டு பாஜகனாலே நாங்கள் எதிர்க்க மாட்டோம் அப்படின்னு அண்ணன் ஜோசப் விஜய் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு போக்கும் கூட. எதுக்கு எடுத்தாலும் பாஜக கூட சண்டை போட்டுக்கிட்டு திரும்ப அவன்கிட்ட போய் காசு கேட்டால் எப்படி தருவான் சொல்லுங்கள், யோசிப்பாங்க. பாஜகவோட தான் ஆட்சியில் இருக்காங்க, அவங்க தான் மத்தியில் அரசு அதிகாரத்தில் இருக்காங்க, ஃபினான்ஸ் கண்ட்ரோல் அவங்ககிட்ட தான் இருக்குது. இப்போ மாநில அரசுக்கு பணம் வேணும்னா மத்திய அரசு கூட இணக்கமாக இருந்தால் தானே காசு கொடுப்பான். நீ கோபேக் மோடி அதுக்கு இதுன்னு பேசிட்டு திரும்ப அவன்கிட்ட போய் காசு கேட்டானே வச்சு செய்யத்தானே செய்வான். ஸோ இதெல்லாம் நன்கு உணர்ந்திருக்கார் அண்ணன் ஜோசப் விஜய். ரொம்ப ஒரு மெச்சூர்டு பாலிட்டிஷியன். அவர் ஒரு பல்கலைக்கழகம் அளவுக்கு ஆகிட்டார் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள். மிகப்பெரிய அளவில் அரசியல் பண்ணுறாரு. நிறைய பேர் என்ன சொன்னாங்க, அவருக்கு அரசியல்லாம் தெரியாது அப்படின்னு. வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க அந்த மனுஷன். உண்மையில சொல்ல போனால் வச்சு கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு சட்டப்பேரவையில் அண்ணன் ஜோசப் விஜய் பேசியிருக்காரு. ஒரு அதிகபட்சம் போனால் ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் தான் பேசிட்டு வருது. என்ன அப்படின்னா, ஆதாரம்னு கேட்குறீங்களே, ஆதாரம் இருக்குது. என் மேஜையில் 3 ஃபைல் இருக்குது. நிதியமைச்சர் சொன்னார், என் மேஜையில் அந்த 3 ஃபைலும் இருக்குது. அந்த 3 ஃபைலை எப்போ வெளியிடணும், எப்போ சொல்லணும், அதை எந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும், அப்போ நான் அதை செய்வேன் அப்படின்னாரு. கப்பு சுப்புன்னு அடங்கிட்டாங்க திமுக காரங்கள்லாம் சட்டப்பேரவையில்.
கப்பு சுப்புன்னு அடம்பிட்டாங்க. ஸோ அந்த மனிதருக்கு எல்லாம் தெரியும், விஜய்க்கு எதுவுமே தெரியாது. அதெல்லாம் அந்த ஆள் கிளியராக கட்டம் கட்டி கிளியராக கால்குலேஷன் போட்டு சிஎம் ஆகிட்டார். அவருக்கெல்லாம் எதுவும் தெரியாதுங்க. பெரிய அரசியல் சாணக்கியன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையே நான் கொடுப்பேன். அந்த அளவுக்கு அரசியல் செய்யக்கூடிய ஒரு மனிதர். அமைதியாக இருக்கார். இனி வரும் காலம் அமைதியாக தான் இருக்கணும். அமைதியாக இருந்தால் தான் இது பண்ண முடியும். சும்மா அந்த காலத்தில் இருந்த மாதிரி கத்தி கத்தி பேசி சிலம்பிக்கிட்டு இப்போதைய ஜென்ரேஷன் அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. செயலில் காமிங்க. பேசிக்கிட்டே இருக்கிறது அதெல்லாம் வாயில் வடை சுட்ட கதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் சொல்லி இனிமேல் மக்களை ஏமாற்ற முடியும். வடையை சுட்டு கையில் கொடுத்தா தான் இனிமேல் விஷயம் நடக்கும். அப்போ ஏற்பட்ட ஒரு நிலை வந்துருச்சு. ஸோ இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி அவரை ஓப்பனாகவே நம்ம சொல்லிடுவோமே, செந்தில் பாலாஜியை கண்டிப்பாக உள்ளே போடணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் ஆளும் தரப்பு இருக்குது. அதில் வெறி கொண்டு அடிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜியை பிடிக்கிறாங்க. ஏன்னா அவர் பண்ண விஷயமும் அப்படி தான். அவர் ஒரு யோக்கியம் கிடையாது இல்லையா, மிகப்பெரிய ஊழல்வாதி, மிகப்பெரிய ஒரு ஊழல்வாதி. அதெல்லாம் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. 1 வருடம் ஜெயிலில் இருந்த மனிதர் தானே. உங்களுக்கு நன்றாக தெரியும். உச்சநீதிமன்றம் என்ன சொன்னதை தவிர அமைச்சராக இருக்கியா இல்லை ஜாமீன் வேணுமா, ஏதாவது ஒன்று தான். ஜாமீன் வேணும்னா அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ண, அப்படி ஒரு கிடுக்குப்பிடி போட்டு தானே அவரை வெளியே விட்டாங்க உச்சநீதிமன்றம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருந்த செந்தில் பாலாஜி இன்னைக்கு குறிவைக்கப்படுறார் அப்படிங்கிறது தான் விஷயம். உண்மையில் அவர் குறிவைக்கப்படுறார் அப்படின்னா வேண்டுமென்றே யாருமே செய்யலை. அதாவது வினை விதைத்தவன் வினையைத்தானே அறுக்க முடியும். நீ வினை விதைத்தா வினையை தான் இருக்க, தினையை விதைச்சா தினையாக இருக்க போகிறேன். வினையை விதைச்சா இன்றைக்கி அறுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம யாருக்காவது ஒருத்தர் கெட்டது செஞ்சோம்னா அவங்க கையில் அதிகாரம் வரும்போது ஆட்டி படைக்க தானே செய்வான். அதே தான். ஸோ இன்றைக்கி செந்தில் பாலாஜி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி 51 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை, மின்மாட்சி கொள்முதலில் ஊழல், அந்த இன்சுலேட்டர் வாங்கினதில் ஊழல், டெண்டரில் பங்கேற்றவங்களை எல்லாரும் பிடிக்கிறாங்க, ஒப்பந்ததாரர்களை பிடிக்கிறாங்க, அந்த பொருட்களை உற்பத்தி செய்து சப்ளை பண்ணுறவங்கள பிடிக்கிறாங்க. இப்படி பயங்கரமாக ரெய்டு, 51 இடங்களில் ரெய்டு. ஒரு முக்கிய உதவியாளர் செந்தில் பாலாஜியுடைய நேர்முக உதவியாளர் இருந்தார். பிடிச்சி கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அவர்கிட்ட விசாரணை பண்ணி பல்வேறு தரவுகளை எடுத்திருக்காங்க. மிக விரைவில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவார், மிக விரைவில் அவர் சிறை செல்வார். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைகள்லாம் முடிந்த பிறகு கண்டிப்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை காவல் அதிகாரிகள் அதுக்குண்டான ஒரு அறிக்கையை ப்ரெஸ் நோட்டை வெளியிடுவாங்க. அதில் நீங்கள் பார்த்துடலாம், மிக விரைவில் அவர் பிடிபடுவார். ஏன்னா அவர் செய்த விஷயங்கள் அப்படி. ஸோ இப்பேற்பட்ட ஒரு சூழலில் அவர் பாஜகவிற்கு தாவுகிறார். இதுதான் நமக்கு வந்த செய்தி. ஸோ இதை கேட்டு திமுக தலைமை ஒரு மிகப்பெரிய அப்செட்டில் இருக்குது அப்படிங்கிறத செய்தி. திமுக தலைமை செந்தில் பாலாஜி பாஜகவிற்கு போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்த உடனே அவங்க மிகப்பெரிய ஒரு அப்செட்டில் இருக்கிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி பாஜகவுடைய தேசிய தலைமையிட்ட வைத்த ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, எனக்கு தேசிய அரசியல் வேண்டாம், நான் தமிழக அரசியலில் தான் இருக்க விரும்புகிறேன், மாநில அரசியலில் தான் கவனம் செலுத்த விரும்புகிறேன், ஆனால் எனக்கு தமிழக பாஜகவுடைய தலைவர் பதவியை கொடுக்கணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்கார். பட் ஆனால் தேசிய தலைமை என்ன கொடுக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி தர்றோம், வேறு ஒரு மாநிலத்துக்கு நாங்கள் ஒரு ராஜ்யசபா எம்பி தர்றோம், அதுலேருந்து நீங்கள் இது பண்ணுங்க அப்படிங்கிற லெவலுக்கு அவர் கேட்டிருக்கார். அவங்க கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அவர் நான் மாநில அரசியல், அதுவும் குறிப்பாக தமிழக அரசியலில் தான் ஈடுபட இருக்கேன், எனக்கு தமிழக பாஜகவுடைய தலைவர் பொறுப்பை கொடுங்க, நாங்கள் தமிழக பாஜகவை வெற்றி பாதையில் வழிநடத்தி செல்கிற மிகப்பெரிய அளவு உங்களுடைய கட்டமைப்புகளை ஏற்படுத்தி தர்றேன், விட்டமின் பாவை எவ்வளவு தேவையோ நான் இறக்கி விடுறேன் அப்படிங்கிற அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. ஸோ இதையெல்லாம் கேட்டுக்கொண்ட தேசிய பாஜக தலைமை எந்த ஒரு பதிலும் சொல்லாமல், எந்த ஒரு முடிவும் சொல்லாமல் தற்போது வரை அமைதியாக இருக்குது. ஏனென்றால் ஒரு பக்கம் அமலாக்கத்துறை, ஒரு பக்கம் சிபிஐ, இந்த பக்கம் தமிழகத்துடைய லஞ்ச ஒழிப்புத்துறை, இப்படி ஒரு மும்முனை தாக்குதலில் ஈடுபட்டிருக்கு. இதில் சிக்கி சின்னாபின்னமாகி கொண்டிருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி மீண்டு வருவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு தெரிந்து அண்ணன் விஜய் அவர்களை வைத்து செய்யாமல் விடமாட்டார், கண்டிப்பாக விடமாட்டார். அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, ஏண்டா இந்த விஜயை தொட்டோம், ஏண்டா இந்த மக்களை தொட்டோம் அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட போகிறீங்களா அப்படின்னு பாருங்கள், யோசித்து பார்ப்பீங்க இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அப்படின்னு சொன்னார். அதை அவர் ரொம்ப கச்சிதமாக செய்துக்கிட்டு இருக்கார். நம்ம விசாரித்து தான் சொல்கிறோம், செந்தில் பாலாஜியை விட மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.